வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மேஷம் ராசிக்கான வார பலன்கள். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மேஷ ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிதமான முன்னேற்றம் தான் இருக்கும். சில சோதனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயம் மெதுவாக நடக்கும். ஆனால் முடிவு நல்ல பலன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மனசில் ஒரு புதிய புதிய பிளான்லாம் போடுவீங்க. பழைய முயற்சி எதனா இருக்கும்னா அதிலிருந்தும் கொஞ்சம் பலன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் நீங்கள் பொறுமையாக பேச வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் தொழிலில் ஒரு முக்கியமான சிந்தனை வரும். அதாவது இதை மாற்றி செஞ்சு பார்க்கலாம், அதை மாற்றி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் உங்களுக்கு வரும். அது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த வேலையில் ஒருத்தரோட ஆலோசனைலாம் கேட்டுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். பழைய திட்டம் இருந்துச்சுன்னா அதை மீண்டும் ஆரம்பிக்கலாம். ஏதாவது பெண்டிங் ஒர்க்கெலாம் இருக்குன்னா அது மீண்டும் ஆரம்பிக்கலாம். அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்தோ உங்களுக்கு வேலை நடக்கணும் ஏதாவது இருந்ததுன்னா அது மெதுவாக உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிங்க கூட பேசும்போது மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. அது உங்களை கொஞ்சம் வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு அதிக ஆர்குமெண்ட் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதாவது பேப்பர் ஒர்க்லலாம் பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. எந்த ஒரு தவறும் செய்துடாதீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா படித்து பாருங்கள். எந்த ஒரு பேப்பர் உங்கள் கையில் வருதுனாலும் அது படித்து பார்த்து அதுக்கான முடிவுகள் எடுங்க. ஒரு அறிவு மூலமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனை மூலமாக உங்களோட யோசனை மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கோவப்படாதீங்க, ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வாரம் பொறுத்தவரையில் பணம் உங்களுக்கு பண வரவு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டான அனுபவம் தான் இருக்கும். அதாவது வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். அதிகமான வருமானத்தை விட மிதமான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய நிலுவை கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரங்களில் வீட்டு செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் செலவு செய்ய சில நேரங்களில் ஏற்படும். அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆலோசனை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்கக்கிட்ட யோசனை கேளுங்க. அதுபடி ஒரு முயற்சி செய்யுங்க. முதலீடு செய்யுங்க. டக்குன்னு நீங்களாக ஒரு முன்னேற்றம் எதுவும் செஞ்சிடாதீங்க. முடிவு எடுத்துடாதீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அமைதியாக இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் பொறுத்தவரையில் இருக்குது. வீட்டில் ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களோட உறவுக்காரங்கள் கூட கொஞ்சம் தொடர்பு அதிகமாகிறதுக்கு, ஒரு நெருக்கம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பெரியவங்க கிட்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். அதை கொஞ்சம் பேலன்ஸ்டாக அமைதியாக விட்டு கொடுத்து பேசி சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கடந்து வந்துடுறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்கும். இந்த கோவிலுக்கு போகலாம், அந்த வழிபாடு பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மனசில் தோன்றும். அது செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நலம் பொறுத்தவரையில் பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை. லேசாக தலைவலி, உடம்பு டயர்ட் ஆகுது, அதெல்லாம் மட்டும் வரும். நல்லா தூங்குங்க. தூங்குற கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஒரு நாள் உழைக்கும் போது, இப்போ வெயில் காலம் ஆயிடுச்சு, தண்ணி தேவையான தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அப்போ உங்களோட பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். மேஷராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் இந்த வாரம் லக்கி நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9. நம்பர் 9 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிவப்பு கலர் அதிர்ஷ்டகரமான கலர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அல்லது முருகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்துட்ருக்கு. இது நீங்கள்
தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள். சிவபெருமான திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். முருகர் கோவிலுக்கு வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை போகிறது உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். சாரி, இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.